இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, தாவீது பெலிஸ்தியனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலுடன் புறப்பட்டு மேளங்களோடும் கீத வார்த்தைகளோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதிற்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஆரம்பத்தில் வாசிச்ச வசனம், சாமுவேல் தீர்க்கதரிசி எதற்காக சவுல் ராஜாவுக்கு பயந்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வேற எதுக்காகவும் பயப்படல, சவுல் ராஜாவுக்காக ரொம்ப பயப்படுறாரு. ஏற்கனவே தாவீது அவங்க எல்லாம் பாடினதற்காகவே அவ்வளவுதான்ப்பா, அந்த மனுஷன் அவ்வளவு முறுமுறுத்த மனுஷன், அவ்வளவு கசப்ப மனசுக்குள்ள வச்சிருந்த மனுஷன் இப்ப என்ன சும்மா விட்டுருவானா? அப்போ கர்த்தர் திறந்த பாதையிலையும் நமக்கு கடினமான பாதை கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்பர் 1, முதலாவதாக இது ஆண்டவர் திறந்த பாதையா இல்லையா என்று உங்களுக்கு சந்தேகம் உண்டாயிருக்குமே, ஆனால் கர்த்தர் திறந்த பாதையிலே கடினமே இருக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் திறந்த பாதை, சில பாதைகள் ரொம்ப லகுவா இருந்தாலும் சில பாதைகளிலே கண்டிப்பாக கடினம் இருக்கத்தான் செய்யும். ஆமென். நம்பர் 2, இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். வேதத்தை திறந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 16ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 16ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாய் கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை. எப்போதும் நீங்க வீட்டில் போய் இந்த வசனத்தை வாசிங்க. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி எங்க வந்துட்டார் அப்படின்னு சொன்னா, ஈசாயினுடைய வீட்டுக்கு வந்துட்டாரு. ஈசாக்கு எத்தனை பேரு? 8 பிள்ளைகள். அப்போ இந்த 8 பேர்ல மூத்தவன் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக நிற்கிறார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர் ஞான திருஷ்டிக்காரன். இவன் யாரு? ஞான திருஷ்டிக்காரன் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, நடக்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதான் ஞான திருஷ்டிக்காரன். அப்போ எத்தனை பேர் நின்னாலும் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வரப்போகிறவரை முன்னாடி இவருக்கு தெரிஞ்சிருக்கணுமா, தெரிஞ்சுக்க கூடாதா? ஹலோ சொல்லுங்க சத்தமா. தெரிஞ்சிருக்கணும். ஆனா இப்ப அந்த முதலாவது பையன் நிக்கிறான். நின்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்த்த உடனே சாமுவேல் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு, இவன் தான் ராஜாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆண்டவரே, இவனை நான் அபிஷேகம் பண்ணட்டுமா? இவன் தான் ராஜாவா? ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, இதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ண சவுல் எப்படி அப்படின்னா, ஆளு ரொம்ப ஜெயஜாண்டிக்கான ஆளு ரொம்ப ஹைட்டான ஆளு. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு மனசுல என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஆண்டவர் நடத்துறதா இருந்தா, ஆண்டவர் திறந்த பாதையா இருந்தா
ஏற்கனவே இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி இருக்கிறாரு, அதை விட பெஸ்டா தான் பண்ணுவாரே தவிர அதை விட குறைவாய் செய்ய மாட்டார். ஏற்கனவே பண்ணினது போல இப்ப பண்ணுவார். ஏற்கனவே அவன் ஜெய்சாண்டிக்கானவன், அவன் உருவம் ரொம்ப பெருசு. இப்போ இந்த ஈசாயினுடைய பிள்ளைகள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மூத்த பையன் அதே மாதிரி ஹைட் அண்ட் வெயிட்டா ஜிம் பாடியா இருக்கிறான். இவன் தான் ராஜான்னு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவன் அல்ல, நீ மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ. நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் திறந்த பாதை எப்படி இருக்கும்னு நினைக்கிறோம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். ஹலோ ஹலோ, இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பாதையில ஆண்டவர் நடத்துறாரு, ஒரு வழிக்குள்ள போறாங்க. ஆனா என்ன அப்படின்னா, இந்த பாதை இதுக்கு முன்னாடியே ஆண்டவர் திறந்த பாதையை போல இல்லை, அது மாதிரி இல்லை. அன்னைக்கு ஒரு வீடு வாங்கும்போது, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அன்னைக்கு அந்த வீடை வாங்கும்போது நம்ம ஜெபம் பண்ணோம். 21 நாள் உபவாச ஜெபத்துக்கு வந்தேன், கர்த்தர் உனக்கு வீடை தருவேன்னு பேசிட்டாரு. அவ்வளவுதான். 21 நாள் முடிக்கும் போதே ஆண்டவர் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. ஒரு பணம் வந்துருச்சு, அதே மாதிரி ஒரு வீடு கிடைச்சிருச்சு. அழகா போய் ஆச்சரியமா போய் அழகா வாங்கிட்டேன். ஆனா இப்ப காலம் தாண்டிருச்சு. இப்ப ஆண்டவரிடத்துல பல மாதங்களா ஜெபிச்சுட்டு இருக்கேன். ஆண்டவர் அதே போல ஒரு வழி திறந்தது போல திறக்கிறாரு. எல்லாமே கைகூடி வந்துருச்சு. ஆனா வாங்குறதுக்கு என் கையில என்ன இல்லை. அப்போ இது கண்டிப்பா ஆண்டவர் நடத்துற பாதையா இருக்கக்கூடிய வாய்ப்பு. இது ஒரு உதாரணத்துக்கு சொன்ன. ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க கடந்து போகலாம். பாஸ்டர், இது கர்த்தர் திறந்த பாதையா இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு காரியத்துல ஆண்டவர் திறந்த பாதையில ரொம்ப ஈஸியா உள்ள போனேன், ரொம்ப ஈஸியா இடம் கிடைச்சிருச்சு, ரொம்ப ஈஸியா எக்ஸாம் எழுதினேன், ரொம்ப ஈஸியா அவங்களுடைய கண்களை தயவு கிடைச்சிருச்சு. ஆனா இப்போ அதற்கு ஏட்டிக்கு பூட்டியா நடக்குது. வெறும் பாதம் மட்டும்தான் திறந்திருக்கே தவிர வேற எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா இருக்குது. ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் திறந்த பாதையில நம்பர் 2, இரண்டாவது, கர்த்தர் திறந்த பாதை இதுக்கு முன்னாடி திறந்த பாதையை போல அல்ல. நிமிஷத்துக்கு நிமிஷம் கர்த்தர் புது வழிகளை திறக்கிற கர்த்தர். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுக்கு முன்னாடி நடக்கிறது மாதிரி நடக்கும்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது போல இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு பரிசுத்தவானுக்கு அப்படி செஞ்சிருந்தாருன்னா அதே போலதான் எனக்கும் கர்த்தர் செய்வாரு. அவங்களுக்கு இப்படி செஞ்சாரு, அவங்களுக்கு இப்படி வந்துருச்சு, எனக்கும் இப்படிதான் வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் திறக்கிற பாதை ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதையை திறப்பாரையானால் பழையது போல இருக்காது, இன்னொருத்தருக்கு நடந்தது போல இருக்காது. கர்த்தர் வித்தியாசமாய் நடத்த கல்வல்ல. ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் எதுல சோர்ந்து போறோம் தெரியுமா? எதுல மனசை விடுறோம் தெரியுமா? இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை மாதிரி தான் நம்மவும் நினைக்கிறோம். இதுக்கு முன்னாடி இவ்வளவு அழகா நடந்துச்சு இல்ல, இதுக்கு முன்னாடி இவ்வளவு வெற்றியா நடந்துச்சு இல்ல. உண்மையிலே நான் சாட்சி சொன்னேன் பாஸ்டர். அன்னை தான் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன், கர்த்தர் பாதையை திறந்தாரு, அழகா போய் முடிச்சுட்டு வந்து சர்ச்சில் சாட்சி சொன்னேன். இப்போ அதே மாதிரி தான் ஆரம்பிச்சேன். கர்த்தர் திறக்கிற மாதிரி திறந்தாரு. ஆனா பழையது மாதிரி இல்லை, பழையது மாதிரி இல்லை. நான் நம்புறேன் கர்த்தர் இங்கே ஒரு புது வாசலை உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு புது அனுபவத்தை ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு வச்சிருக்கிறார். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய அற்புதம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறாது. கர்த்தர் வித்தியாசமாய் செய்கிறவர் தான் கர்த்தர். கன்மலையை பார்த்து மோசையை பார்த்து சொல்றாரு, முதல்ல என்ன சொல்றாருன்னா, கன்மலையை அடின்னு தான் கர்த்தர் சொல்றாரு. உனக்கு தண்ணி இல்லப்பா, சரி கன்மலையை அடிச்சு உனக்கு என்ன வரும்? தண்ணீர் புறப்பட்டு வரும். உடனே இவன் வந்து அந்த கோலுனால அடிக்கிறான், உடனே தண்ணீர் புறப்பட்டு வருது. ஆனா அடுத்த டைம் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப அடிக்க சொல்லல, ஆண்டவர் கன்மலையை பார்த்து என்ன சொல்றாரு? பேசுன்றாரு. ஹலோ,
நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? அடிச்சாதான். ஹலோ, சத்தமா சொல்லுங்க. அடிச்சாதான் தண்ணி வரும், பேசினா எப்படி தண்ணி வரும்? ஆனா என் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆண்டவர் எப்படி நடத்துவார் அப்படின்னா, வித்தியாசமான அற்புதத்தை உங்களுக்கு காண்பித்து, ஒரே மனிதனால் அல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு ஆசீர்வாதத்திற்காக நீங்க போய் நிற்கும் போது ஒரு மனுஷன் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு அந்த காரியத்திற்காக நீங்க போகும்போது அதே மனுஷனை நீங்க நம்பி போயிருக்கலாம். அன்னைக்கு அவர் ஹெல்ப் பண்ணார்ல, அன்னைக்கு அவர் உதவி செஞ்சார்ல, அன்னைக்கு தான் சொல்லி அனுப்பினார்ல, நம்ம அதுல கிளியரா இருந்ததுனால நீ எப்ப தேவைப்பட்டாலும் எங்கிட்ட வாங்கன்னு சொன்னார்ல. கண்டிப்பா அந்த வாசலை கர்த்தர் நமக்காக திறப்பார் அப்படின்னு நீங்க நம்பிக்கையோட போகலாம். ஆனா அந்த வாசல் உங்களுக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். அந்த வாசல் அடைக்கப்பட்டதுனால இது கர்த்தருடைய சித்தம் இல்லையோ, ஆண்டவர் நடத்தலையோன்னு நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் திறக்கிற பாதை ஒவ்வொரு நாளும் வித்தியாசமானது, ஒவ்வொரு மாசமும் வித்தியாசமானது, ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமானது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் புது புது கிருபை, ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் புது புது கிருபை, ஒவ்வொரு தேவைக்கும் புது புது ஆசீர்வாதம். ஒவ்வொன்னையும் வித்தியாசமா நடத்துவார். என்னுடைய ஊழியத்தில் நான் உண்மையிலே நான் பார்த்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே,